அரசின் அலட்சியம். கூகுள் மேப் கோளாறு. நேர்ந்த துயரம். உத்தரப்பிரதேசம் பரேலியில் கூகுள் மேப்ஸ் வழிகாட்டுதலை பின்பற்றி கேட்பாரற்று கிடந்த மேம்பாலத்தில் பயணித்த கார் கீழே விழுந்து நொறுங்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 2022இல் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் துண்டிக்கப்பட்ட பலத்தை அம்மாநில அரசு சீரமைக்கவில்லை. பாலம் இடிந்த சம்பவம் கூகுள் மேப்பில் தற்போது வரை அப்டேட் ஆகவில்லை என கூறப்படுகிறது. இனியாவது அலட்சியத்தை அரசு கைவிடுமா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். போராட்டத்தில் குதிக்கும் தமிழக அரசு டாக்டர்கள். அரசு ஹாஸ்பிட்டல்களில் இன்று முதல் ஆய்வுக் கூட்டங்களை புறக்கணிக்க டாக்டர்கள் முடிவு செய்துள்ளனர். மகப்பேறு மரணங்கள் குறித்த ஆய்வு என்ற பெயரில் டாக்டர்களுக்கு மிரட்டல்கள், துன்புறுத்தல்கள் நடப்பதாக கூறப்படுகிறது. இதனால் TNGDA ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் பிரச்சனைக்கு அரசு தீர்வு காணாவிட்டால் நாளை அவசரம் அல்லாத அனைத்து சிகிச்சைகளை நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை 800 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 800 ரூபாய் குறைந்திருக்கிறது. நேற்று 58,400 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு சவரன் தங்கம் இன்று 57,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 7,200 ரூபாயாக உள்ளது. தங்கத்தின் விலை கடந்த வாரம் சவரனுக்கு 3,000 ரூபாய் வரை உயர்ந்த நிலையில் இன்று குறைந்திருப்பது மக்களுக்கு சற்று ஆறுதல் அளித்திருக்கிறது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் 101 ரூபாய் என விற்கப்படுகிறது. தமிழகத்தை 3ஆக பிரிக்க வலியுறுத்தல். தமிழகத்தை 75 தொகுதிகளுக்கு ஒரு மாநிலம் என 3ஆக பிரிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சி மற்றும் நிர்வாக வசதிக்காக தென்தமிழகம் மற்றும் கொங்கு பகுதிகளை தனியாக பிரிக்க வேண்டும் என்று அவர் யோசனை தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை திராவிட மற்றும் தமிழ் தேசிய கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்றன. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முதலீட்டாளர்களுக்கு ஒரே குஷி. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று வர்த்தக நேர தொடக்கத்திலேயே மிகுந்த ஏற்றம் கண்டிருக்கின்றன. தேசிய பங்குச்சந்தைகள் நிப்டி 357 புள்ளிகள் உயர்ந்து 24,264 புள்ளிகளில் வர்த்தகம் ஆகிறது. ரிலையன்ஸ், HDFC வங்கி, ICICI வங்கி, லார்சன் ஆகிய நிறுவனங்கள் முன்னேற்றம் கண்டுள்ளன. கடந்த வாரம் சரிவை சந்தித்த அதானி குழும பங்குகளும் இன்று ஏற்றம் கண்டிருக்கின்றன.